வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம மல்லி நட்டுக்கிறோம். நம்ம 9 வருஷம் ஆகுது இந்த மல்லி நட்டு. பெரும்பாலும் இந்த சிகப்பு அரும்பு வரும். சிகப்பு அரும்புனா இது உள்ளே நச்சுப்புழு இருக்கும். சாறு இஞ்சும் பூச்சின்னு சொல்லுவாங்க. கருப்பு கருப்பாக கொசுங்க பறக்கும். அதுக்கு மருந்து அடித்து நம்ம விவசாயிங்க மாளலை. மருந்து அடித்து மாளலைன்னா 3 நாளைக்கு ஒரு வீடு 4 நாளைக்கு ஒரு வீடு அடிப்பாங்க. கேட்காது, பெரும்பாலும் கேட்காது. எனக்கும் தான். அதாவது மருந்தை நம்ம மாற்றி மாற்றி அடிக்கணும். பெரும்பாலும் அதான் கடைக்காரர்கிட்ட போயிட்டு மருந்து மாற்றி அடிக்கணும். பெரும்பாலும் பிப்ரனோ பாஸ் அந்த மருந்தில் சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு மருந்துக்கு ஒன்றாட்ட ஒரு மருந்து பிப்ரனோ பாஸ் சேர்த்துங்க. பிப்ரோனல் சேர்த்துக்குங்க. பிப்ரோனல் சேர்த்திங்கன்னா அந்த கொசுங்க அதிகமாக சாகும். இமிடாகுளோரைடு சேர்த்துக்குங்க. இமிடாகுளோரைடும் பிப்ரோனல் பிப்ரனோ பாஸ் சேர்த்து அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு 80% கண்ட்ரோல் வரும். மீதி 20% ஏன் அது அதிகமாக ஆகுதுன்னா, சைட்லேருந்து மரம் செடி கொடியிலேருந்து அந்த கொசுங்க இதில் நம்மளை அட்டாக் பண்ணிக்கினே இருக்குது. அது 2 நாளில் உருவாகி போகுது. அது அந்த முக்கில் அந்த ஈங்க முட்டை இட்டு போகுது. முட்டையோ குஞ்சோ பொச்சி போகுது. அது 2 நாளில் பெருசாகி போகுது. அந்த பூ இதை மாதிரி கலர் ஆகி போகுது. இதை எடுத்தோம்னா அந்த புழு இருக்குது அது உள்ள. விவசாயி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. இதை மருந்தை பெரும்பாலும் 3 நாளைக்கு ஒரு வீடு கம்பல்சரி நீங்கள் மாற்றி மாற்றி அடிச்சிக்கினே இருங்க. மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த கன்று 9 வருஷம் ஆகுது. ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துன்னு வந்தேன். நல்ல பூவெலாம் வந்தது. நான் வீடியோ ஒரு 2-3 வீடியோ எடுத்து போட்டேன். அது போட்டனாலே இன்னும் தெரியல. ஒரு நாளைக்கு 50 கிலோ பூவெலாம் எடுத்தேன். இப்போலாம் 10 கிலோ பூ எடுக்க முடியல என்னால். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அது என்னன்னே தெரியல. அதுக்கே வேண்டி நான் பூவே காட்டலை. இதுக்கே இந்த நிலைமை ஆகிப்போச்சு. இன்னும் இப்போ மக்களுக்கு உதவட்டுமே நம்ம சொன்னதுனால இதுமாரி நிலைமை ஆகிப்போச்சு. அதை விட்டுடுங்க. அது எப்படின்னா போகும்போது இங்கே பாருங்க, கண்ணுன்றதுலாம் சும்மா அது சும்மாவோ உண்மையோ இதான் உண்மை. எனக்கு பூ வரல. இப்போ 8-9 வருஷம் ஆனதுனால பூ வரலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நான் இதை நோண்டிட்டு போகிறேன். இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும். இந்த நிலத்தில் வேறு நிலத்தில் போட போகிறேன். நான் பக்கத்தில் போட போகிறேன். இதை நோண்டிட்டு அடுத்த வருஷம் வேறு புது கன்று போடலான்னு. இதுக்கே ஓரளவுக்கு கண்ட்ரோல் இப்போ வந்துக்குது. ஒரு 5 கிலோ வருது. 5 கிலோ 4 கிலோ வருது. ரேட்டும் பரவாயில்ல. இந்த நேரம் 300 ரூபா உடைக்காமல் போகுது. 300-250 போகுது. பரவாயில்ல. நிறைய பேர் விவசாயிங்க நடுங்க மருந்து மாற்றி அடிங்க. மாற்றினா கெமிக்கல் மாற்றி மாற்றி நீங்கள் அடித்தாதான் இதில் கண்ட்ரோல் கிடைக்கும். அதே சமயத்தில் சாயந்தரத்தில் பனி இல்லாத நாளில் சாயந்தரத்தில் அடிங்க. அப்படி இல்லைன்னா பனி இருக்கிற நாளில் காலையில் அடிங்க. காலையில் பனி கொஞ்சம் காஞ்ச உடனே காலையில் அடிங்க. மழை வர்ற நாளில் நம்ம காலையில் அடித்தா தான் நல்லது. நிறைய பேர் நானும் தான். நான் காலையில் அடிப்பேன், சாயந்தரம் மழை வரும். அதுமாரி சுச்சுவேஷன் ஆகி போகுது. 12 மணி நேரம் மருந்து அடித்தா 12 மணி நேரம் இருக்கணும்னு ஒரு மருந்துக்கார். நம்ம போய் கேட்டோம்னா நீ 12 மணி நேரம் இல்லை, அதனால தான் பூச்சி எங்கேயுமே போகலன்னு ஈஸியாக சொல்கிறாரு. அவங்க நோவாத சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறது? ஒரு டைம் அடித்தா 2000 ரூபா ஆகுது. 2000 ரூபா ஆகுதேக்காண்டி பூச்சி கேட்கலன்னு வருத்தம் நம்மளுக்கு. இந்த பூவில் பாதி பூ இந்த மருந்துக்கே ஆகி போகுது. நாம் என்ன பண்ணுறது? இருந்தாலும் இதுலேயும் முன்னுக்கு வர்றவங்க நிறைய பேர் கண்ட்ரோலாக மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணி பூவே அப்படியே வந்தாலும் ஆளுங்க ஒரு பிரச்சனை. ஆளுங்க கூட எடுத்துருவாங்க ஓரளவுக்கு. திண்டிவனம் வின்னு போய் மார்க்கெட்டில் போட்டாகணும். நிறைய விவசாயிங்க வேகமாக வேறு போவாங்க. நிதானமாக போய் மார்க்கெட்டில் போடுங்க. நானும் தான் ஊந்துக்கிறேன் வண்டியிலேருந்து. அதனால சொல்கிறேன். நான் மீதி ஒன்றும் இல்லை. பூவை போட்டுக்கின்னு ஊந்துக்கிறேன். ஒரு டைமு 8 கிலோ பூ போட்டுக்கின்னு கீழே ஊந்து வாரி எடுத்துன்னு போய்க்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் நிதானமாக போங்க. நிதானமாக போட்டு நல்லா இருங்க. நம்ம சேனலில் இந்த மருந்தை பற்றி, மருந்து அடிக்கிறதை பற்றி, இந்த குண்டு மல்லியை பற்றி ஒரு 6 வீடியோ போட்டுக்கிறேன். பாருங்கள். இந்த 6 வீடியோவிலே உங்களுக்கு தெளிவு வந்துடும். புது விவசாயம் இருந்தால் தெளிவு வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.